இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிளவுக்கு காரணம் யாரானா துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சார் தான். தெரியுமா தெரியாதா? அன்றைக்கி இந்த அம்மா சின்னம்மா குடும்பத்தை முதலமைச்சராக்க விடாமல் சின்னம்மாவை கெடுத்தது குருமூர்த்தி தான். அப்புறம் இன்னொரு அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் துணை போனார். அவர் யார்? ரவீந்திர துரைசாமி. டெல்லியில் உட்காந்துக்கின்னு குருமூர்த்தியை வச்சுக்கின்னு இந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த அம்மா கட்சி வரைக்கும் முதலமைச்சர் ஆகாமல் அவங்க ஆயிருந்தாங்கன்னா கட்சி இந்த அளவுக்கு இது ஆயிருக்கு. இதை கெடுத்த குடும்பம் கொடுத்தது யாருன்னா குருமூர்த்தி தான். அன்றைக்கி மீண்டும் திரும்ப ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும்னு சொல்லி இபிஎஸ்ஸை வலியுறுத்தி கலாட்டா பண்ணி கவர்னர் மேலே கை கொடுக்க வச்சதும் குருமூர்த்தி தான். குருமூர்த்தியை பேச்சை கேட்ட பாஜகவால் தான் இந்த கட்சி வீழ்ச்சி அடைந்தது. இது அதிமுக வீழ்ச்சிக்கு யாரா காரணம்னா முழுக்க குருமூர்த்தியோட செயல்பாடு. ஓபிஎஸோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி அதிமுக வேட்டி கூட கட்ட முடியாத இருக்கிறது காரணம் யாருன்னா குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான். ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான். அன்றைக்கி பிரிச்சுட்டு 2024 இவங்க ஜெயிக்கணும் போது மட்டும் சாக்கடையாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொன்னார் குருமூர்த்தி? தியாகத்தலைவை பார்த்து சொல்கிறார், சாக்கடையாக இருந்தாலும் பரவாயில்ல. யார்? சசிகலாமாவை. ஆபத்துக்கு பாவம் இல்லை, நெருப்பு வீடு பற்றி எறியும்போது எடுத்து ஊற்று அந்த தண்ணியும் அப்படின்னாரு. என்னது சேர்த்துக்க பாடுறாரு? யார் பிரித்தாரோ, யார் அந்த அம்மா முதலமைச்சர் ஆக விடாமல் தடுத்தாரோ குருமூர்த்தி, யார் அவர் சிறைக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது யாருன்னா குருமூர்த்தி. அவர் சொல்கிறார், இப்போ காலம் கடந்து நம்மளாம் பழமொழி சொல்லுவோம், கண் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணணும், கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருந்தா போயிடும்.